Hello all, welcome to TNPSC Knowledge Point. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம டெய்லி ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹெலிகாப்டர் ஏவுகணையான NASM-SR யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ இந்த NASM-SR அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல் ஆன்டிஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்றது ஒரு ஹெலிகாப்டர். இதை உருவாக்குனவங்க DRDO, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து அனுப்புகிற ஆன்டிஷிப் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் கொஷின், கேம்பிரிட்ஜ் டெடிகேட்டட் டீச்சர் அவார்ட்ஸ் 2026 தென்னாசியா பிராந்திய விருதை பெற்ற இந்திய ஆசிரியர் சோமா மாண்டல் அப்படின்றவங்க. இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். இந்த விருது மாணவர்களோட வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஆசிரியர்களுக்காக வழங்கப்படுறது. 2026 சோமா மாண்டல் அப்படின்றவங்க இதுக்கான விருதை வாங்கியிருக்காங்க. இந்திய ஆசிரியர்களோட திறமையை உலகளவில் பாராட்டுறதுக்காக தான் இந்த விருது வழங்கப்பட்டுச்சு. தேர்ட் கொஷின், ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஸ்டேஜ் 2 போட்டியில் இந்திய மகளிர் ரிஹாவ் அணி எந்த நாட்டை தோற்கடித்தது? இதுக்கான ஆன்சர் சவுத் கொரியா. இந்த ரிகர்வ் அப்படின்றது ஒலிம்பிக்கில் இடம்பெற்ற வில்வித்தை பிரிவு. இது இந்தியாவோட வில்வித்தை வளர்ச்சியை வேர்ல்ட் ஃபுல்லாக காட்டுறதுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஃபோர்த்து கொஷின், சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு விழா எந்த நகரத்தில் நடைபெற்றது? இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சென்னையில். ஃபிஃப்த்து கொஷின், சென்னை செம்மஞ்சேரியில் அமைக்கப்படும் குளோபல் ஸ்போர்ட்ஸ் இந்தியா திட்டத்தின் மதிப்பு 261 கோடி மதிப்பிலான இந்த செம்மஞ்சேரியில் இந்த நிழல் இருக்குது. சிக்ஸ்த்து கொஷின், சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் எத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணியிட நியமன ஆணை வழங்கப்பட்டது? 175க்கும் மேலானவர்களுக்கு இதில் அரசு பணியிட, தமிழ்நாடு அரசு விளையாட்டில் சாதனை புரிஞ்சவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு. செவன்த்து கொஷின், தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை 33.5 கோடி. எய்த் கொஷின், ISSF ஜூனியர் வேர்ல்டு கப் 2026 எந்த துறையை சார்ந்தது? இது ஷூட்டிங் துறையை சார்ந்தது. அதாவது இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் அப்படின்றது தான் ISSF அப்படின்றது. ஸோ இது நேம்லே தெரியுது. ஸோ ஷூட்டிங் ஃபீல்டை சேர்ந்தது தான். ஸோ ஜூனியர் வேர்ல்டு கப் இளம் வீரர்களுக்கு சர்வதேச ஷூட்டிங் போட்டியாக இருக்குது. நைன்த்து கொஷின், லேரஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்றது எந்த துறையோட தொடர்புடையது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் துறையோட தொடர்புடையது. கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. 10th கொஷின், NASM-SR ஏவுகணை எந்த பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே பார்த்தோம். ஸோ ஆன்டிஷிப் மிசைல் அப்படின்றதுக்கானது தான். இந்த ஏவுகணை குறிப்பாக எதிரி கப்பலோட தாக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது தான். இது ஷார்ட் ரேஞ்ச் வகை ஏவுகணையாக இருக்குது. ஸோ இது இந்தியாவில் பாதுகாப்பு தொழில்நுட்ப முன்னேற்றத்தை அதிகமாக வெளிப்படுத்துது. ஷார்ட் ரேஞ்சுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like and subscribe me for more TNPSC related videos.